மனிதர் கைவிடலாம், ஆனால் நீ ஒருபோதும் கைவிட மாட்டே. சாக மாட்ட, நீ சாகவே மாட்ட. இன்னைக்கு சில பயம் நமக்குள்ள இருக்குல்ல, பலவீனம் வந்துச்சே, கஷ்டம் வந்துச்சே, பிரச்சனை வந்துச்சே, நோவுகள் வந்து விட்டதே, இப்படி பல 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 உபத்திரவங்களை சந்திச்சு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனே, என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, சாவு வந்து விடுமோ, மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ளே சென்று விடுவேனோ என்ற ஒரு பயம். கலங்காதே, பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். உன் பிராணனை காப்பாற்றி உனக்கு பலனை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே. அந்த வார்த்தை ஒரு புதிய சரித்திரத்தை பிறப்பித்தது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, வேத புஸ்தகத்திலே நீங்கள் மூன்றாவதாக வாசிக்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வாக்கியத்திலே வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த சரித்திரம் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும் தானே. ஐயா, ஏலி என்ற ஆசாரியன், ஒப்பனை பினகாஸ் என்ற குமாரர்கள், அவர்கள் தேவ சமூகத்தில் செய்த சில ஒவ்வா தவறுகளின் நிமித்தம் தேவனுடைய பெட்டி பெலிஸ்தீனின் கையிலே பிடிபட்டது. இப்பொழுது ஒப்பனை பினகாசும் யுத்தத்திலே மாண்டு போகிறார்கள். சாவு வந்துவிட்டது. புருஷ மரித்து போனான். ஐயா, நம்பிக்கை வச்சிருந்தவைகள் வாழ்க்கையை விட்டு போயிற்றியா என்ற ஒரு நிலை. இன்னொரு பக்கத்தில் ஏலியின் குமாரராகிய பினகாசின் மனைவி கர்ப்பவதி. அவள் பிள்ளை பேற்றின் சமயம் வந்துவிட்டது. அவள் வேதனையில துடிச்சிட்டு இருக்கிறா. அவ இருதயம் சொல்லுது, நீ செத்துருவ சாக போற நேரத்தில். ஹல்லேலூயா. சாக போகிற நேரத்தில் என்ன நடக்க போகிறதோ, எது சம்பவிக்க போகிறதோ, நான் செத்து போயிருவேன், எனக்கு சாவு நேரம் வந்து விட்டது என்று சொல்லும் கடைசி சமயம். அப்பொழுது பைபிள் சொல்லுகிறது, அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள் அவளை பார்த்து சொன்னார்கள், நீ கலங்காத, பயப்படாத, திகையாதே, பயப்படாதே, கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் அவளை ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிற பாக்கியசாலியாய், ஒரு பெரும் மேன்மைக்கு பாத்திரமாட்டியாய் மாற்றிச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே இவ்வித கடைசி நிலைகள், சாக போகும் தருவாய், தொழில் நின்று போகிற நிலை, படிப்பு முடிச்சு போகிறதில்ல, ஐயா இனிமே வாழ்க்கையில ஒரு நன்மையும் வராது அப்படின்னு சொல்ற நிலை. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ பயப்படாத, இந்த காலத்தை நினைச்சு நீ கலங்காத, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் மேல் புரளுவதில்லை, நீ அக்கினில் இடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதிருக்கும், நான் உன் தேவன், நான் உன் தேவன். பயப்படாத. உலகத்தில் இருக்கிற சக்திகளை குறித்து, நஷ்டங்களை குறித்து, கஷ்டங்களை குறித்து, இல்லாமைகளை குறித்து, உலகத்தில் இன்றைக்கு மனுஷனுக்கு எதிராய் புறப்பட்டு வருகிற தீய சக்திகளை குறித்து கலங்காதே, பயப்படாதே. கர்த்தர் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய ஆசீர்வாதம் பிறந்திருக்கிறது. இந்த நாள் இது நல்ல நாள், ஒரு புதிய சரித்திரம் பிறந்த நாள். இதுவரைக்கும் நன்மை வரலல்ல, பாடுபட்டு கிடைக்கல, போராடி வந்து சேரல, எதிர்பார்த்து வந்து சேரல. எப்பொழுது கேட்டாலும் தீய சக்திகளே, எப்பொழுது கேட்டாலும் ஐயா தோல்வி 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 என்ற சத்தம் உன் காதுகளில் கேட்டுக்கொண்டிருந்தது. இன்று கர்த்தர் சொல்லுகிறார், திகைப்படைந்து போகிற உனக்கு சொல்லுகிறேன், பயப்படாதே, நன்மை உண்டாயிற்று, ஆசீர்வாதம் வந்தது, நன்மையின் காலம் பிறந்து விட்டது, அதிசயம் நடக்க போகிறது. நீ நன்மையை பெற்றாகிவிட்டது, ஆசீர்வாதத்தை பெற்றாகிவிட்டது, ஆசீர்வாத துறவு திறந்தாகிவிட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. பயப்படாதீங்க.
எதை குறிச்சு பயப்படாதீங்க. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? உலகம் நமக்கு என்ன செய்யும்? உலகத்தில் இருக்கிற சக்திகள் நமக்கு என்ன செய்யும்? உனக்கு எதிராய் புறப்பட்டு வருகிற எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காமல் போய்விடும். அது வாய்க்காது வாய்க்காது வாய்க்காது. மனுஷனுடைய சூழ்ச்சி பலிக்காது. ஆமென். நீயோ விடுதலை பெற்ற பெண்மானை போல் கர்த்தரை மகிமைப்படுத்துவாய். ஏற்ற நேரத்தில் சொன்ன வார்த்தை அவளை ஆரோக்கியப்படுத்திற்று. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் சபையினுடைய தடுமாற்றத்தை, சபையினுடைய ஆதங்கத்தை அறிந்தவராக, பல கஷ்டங்களை அனுபவித்து இருதயத்தில் துக்கித்து, ஐயா ஒரு நன்மையை பெற்றுவிட மாட்டேனா, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று எடுக்க மாட்டேனா, ஒரு மேன்மை என் வாழ்க்கையில பெற்றெடுக்கும் காலம் எனக்கு கிடைக்காதா, எனக்கு ஒரு புதிய வாழ்வு மலராதா? கர்த்தர் சொல்கிறார், சோராதே, பதறாதே, பயப்படாதே, நீ நன்மையை பெற்றாகிவிட்டது. கரங்களை தட்டி நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீ ஒருபோதும் கைவிட மாட்டே.